பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இன்னொரு வஸ்திரத்தை குறித்து நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு யோசேப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்பு அவனுடைய சகோதரர்களோடு கூட அவன் இருக்கும் பொழுது அவன் சகோதரர்கள் அவன் என்ன செய்கிறார்கள்? குழியிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள். அந்த குழியில சகோதரர்கள் தூக்கி போட்டது நல்லது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இதே சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். சில இடத்துல உங்களை கீழே தள்ள நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் மூலம் நீங்க உயரக்கூடாதபடி, ப்ரொபோஷன்ல வரக்கூடாதபடி, நீங்க சொல்லுகிறது அதிகாரிகள் கேட்க கூடாதபடி உங்களை தாழ்த்தி இருக்கலாம், கீழே தள்ளி விட்டிருக்கலாம், தூக்கி போட்டிருக்கலாம். அந்த தூக்கி போட்ட கீழே தள்ளின அந்த நபருக்காக நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இங்கே அப்படிதான் அவன் சகோதரர்கள் தூக்கி போட்டாலும் அந்த தூக்கி போட்ட இடத்துல மறுபடியும் அவர்கள் போய் பார்க்கும்போது அங்கே யோசேப்பு இல்லை. தூக்கி போட்டவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடுகிறான், பயந்து நடுங்கி. இன்றைக்கும் உங்களை தூக்கி போட்டவர்கள் அவர்கள் குழம்பி போகிற அளவுக்கு, அவர்கள் மேல் விலாசம் கிழிக்கிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருங்க. அவங்க இறக்கி விட்டதுனால, தூக்கி போட்டதுனால, கீழே தள்ளினால, வேலையிலிருந்து தூக்கி எறிஞ்சதுனால அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே யோசேப்புக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மீதியானர்கள் என்ன செய்கிறாருங்க? அவனை எடுத்துட்டு போய் எகிப்திற்கு விற்று போடுகிறார்கள். அங்கே எகிப்திய இடத்தில் விற்று போட்ட பிறகு இங்கே அவன் யாராகிறான்? அடுத்தடுத்து நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பார்கள். 41ஆம் அதிகாரம் வரையிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரையிலும் யோசேப்பை குறித்து வாசித்து பாருங்களேன். அங்கே யோசேப்பு அந்த பார்வோன் ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து அவன் யோசேப்பின் ஞானத்தையும் அவனுடைய புத்தி, தெளிந்த புத்தி, ஞானம், அவனோட திறமைகள் எல்லாம் பார்த்து ராஜா இங்கே சொல்லுகிறார் பாருங்களேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. ஏங்க, குழியில் இன்னைக்கு உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். அந்த குழிக்குள்ள நீங்க இப்ப விழுந்தவன உங்க வஸ்திரம் என்ன இருக்கும்? அழுக்கு, செளி, சேறு, பூச்சி, புழு எல்லாம் கடிச்சிருக்கலாம், பயந்துருக்கலாம். நீங்க கால் கையெல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் சேராயிருக்கலாம். இது மாதிரி சில நபர்களுடைய வாழ்க்கையில தலையிலிருந்து கார் வரைக்கும் சேர தூக்கி போட்டிருப்பாங்க, மூஞ்சில சேர தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இங்கே அந்த ராஜா பதிலுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் தெரியுமா? அவனுக்காக அவனை உயர்த்தும்படி தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த ஸ்தலம். ஒரு இடத்தில் தாழ்த்தப்பட்டாதான், ஒரு இடத்துல நீங்க வெக்கப்பட்டாதான், ஒரு இடத்துல அவமானப்பட்டாதான், ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாமல் ஆனாதான், சம்பள உயர்வு இல்லாமதான், இல்ல அந்த வேலையிலிருந்து தூக்கி வெளியே தள்ளியிருக்காங்களா? நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்காக தேவன் ஒரு ராஜாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜா உங்களோடு தேவன் இருக்கிறதை பார்த்து, உங்களுக்குள் பரிசுத்தாவின் இருக்கிறதை பார்த்து உங்களை அவர் உயர்த்த போகிறார். எப்படி சாதாரணமா உயர்த்தலைங்க, மோதிரத்தை கொடுக்கிறாரு, மெல்லிய வஸ்திரங்கள் கொடுக்கிறாரு. மெல்லிய வஸ்திரங்கள் சொல்ல அது இன்னும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள்ங்க. அடுத்தது பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரிப்பிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோல்டு மெடலே வாங்க போறீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, ராஜா என்ன சொல்றாரு பாருங்களே, ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று சொன்னான். இங்கே யோசேப்பை குழியில தூக்கி போட்ட கையும் காலும் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஒருவன் உத்தரவு இல்லாம கையை காலை அசைக்க கூடாது என்று சொல்லி அங்கே பார்வோன் ராஜா உத்தரவு போடுகிறார். இன்றைக்கு உங்களை தொட்ட கையை கர்த்தர் உங்க கையாலே, உங்க வாயாலே மற்றவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருங்க. யோசேப்பை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவனிடத்தில் விசேஷித்த ஞானம் இருக்குது என்று சொல்லி. இன்றைக்கு உங்களை பார்த்து தேவ ஆவி பெற்ற மனுஷன் நீ, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் என்று சொல்லி உங்களை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த போகிறாருங்க. அங்கே யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செய்தாங்க? அவனுடைய வஸ்திரத்துக்கு பதிலாக வேற வஸ்திரத்தை எடுத்துட்டு அதை ஆட்ட அடிச்சு அந்த ரத்தத்தை அதுல மேல தோய்த்து தன் தகப்பன் கொண்டு காட்டுறாங்க. அதுதான் கிறிஸ்துவின் ரத்தம். உங்களுக்காக ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தோய்த்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தாருங்க. அவர் ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு, ஒன்றுமில்லாமல். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்க தலை உயர்த்தும்படி அவர் சிலுவையில் உங்களுக்காக உயர்த்தப்பட்டார் என்றார். இன்றைக்கு உங்கள் தலை உயர்த்தும்படி சிங்காசனத்தில் பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசுகிற கிறிஸ்து இன்றைக்கு இந்த யோசேப்புக்கு ஒரு பார்வோன் ராஜாவை கொடுத்தார் என்றார். உங்களுக்கு ஒரு அதிகாரி நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில கர்த்தருடைய பலத்த
கரத்தில் அடங்கிருங்க. கண்டிப்பா நிச்சயமாக யோசேப்பை போல என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட வஸ்திரங்கள், கோட்டுகள், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட டேபிள்கள், சேர்கள், உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட எல்லாம் ரெடியா இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீங்க, கலங்காது, திகையாதீங்க. நீங்க கடந்த பாதைக்கு நன்றி சொல்லுங்க. இதற்கும் நன்றி சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு இதிலும் பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கான்னு சொல்லுவீர்கள். நிச்சயமாக யோசேப்பை போல உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.